ஸோ பாருங்க எப்படி கடல் வந்து அடிக்குதுன்னு சொல்லி. மாரி காலத்தில் இப்படி இருக்கும், இல்லைன்னு சொன்னால் நார்மலாக வந்து குளம் போல இருக்கும். மாரி காலத்தில் மட்டும்தான் இப்படி கடல் வந்து நீந்த பாருங்க. இதில் நின்றாலும் இப்படியே இந்த கடலும் கடல் நீரும் இந்த எங்களோட ஊர்மனையில் இருக்கிற இந்த குளம் அங்கே குளத்து நீரும் இந்த கிராமத்து நீரும் வந்து எங்களோட ஊரில் இருக்கிற கடற்கரைக்கு தான் வந்திருக்கும். பாருங்க, ஏன்னா கடற்கரையில் கடல் அடியால் போட்டெல்லாம் இழுத்து இந்த இடத்துலாம் வச்சிருக்கணும். இப்போ யாரோட போறீங்கடா? இந்த வச்சனோட தான் வந்து நான் சிரிக்கிறாள் சோர்ஸோட. பாருங்க பாருங்க, ஊர் மனைகளுக்குள்ள இருந்து தண்ணி ஸோ அதில் போட்டெல்லாம் வந்து அந்த குட்டியில் கொண்டு வச்சிருக்கேன். கொண்டு போய் இந்த டித்வாபியலால் கொஞ்சம் வாடிகளை கொண்டு போய் அதுக்கப்புறம் இந்த இதில் இந்த 1-2 வாடியெல்லாம் மிச்சம் இருக்குது. வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா எங்களோட வீட்டுக்கு முன்னால் தான் நிற்கிறோம். அது ஏன் நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ கடற்கரைக்கு போக போகிறோம். இப்போ நான் மட்டுமில்லை, நானும் இந்த மச்சானும் வந்து கடற்கரைக்கு போக போகிறோம். ஸோ இன்றைக்கு வந்து மழை, காலையிலேருந்து மழை இருந்தது. ஸோ மழை பெய்து கொண்டு இருந்தது. அப்போ இப்போ வந்து கிளைமேட் எல்லாம் வித்தியாசம். ஸோ கடல் வந்து ரொம்ப கொந்தளிக்கும் அடிக்கும்னு சொல்லினோம். ஸோ அதைத்தான் நாங்கள் போய் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பார்க்குறது மட்டும் இல்லாமல் அப்படியே வீடியோ எடுத்து எந்த வியூவர்ஸுக்கும் தரப்போகிறேன். ஸோ அனந்த் விலாக் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ கடல் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கொந்தளிக்குதா, கடலுக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க போயினுமா, என்ன மாதிரின்றதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் புதுசாக நீங்கள் யாராவது வந்தால் வீடியோ அப்படியே ஸோ வீடியோ இல்லை என் சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Anand vlog. Ampu ulankalai ampo tu varaverkinrom unkalin ataravu enrum tevai. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வந்து கடற்கரைக்கு, எங்களோட ஊரில் இருக்க கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், ஏன்னா கடற்கரையில் கடல் அடியால் போட்டெல்லாம் இழுத்து இந்த இடத்துலாம் வச்சிருக்கணும். இப்போ யாரோட போகிறீங்கடா? இந்த வச்சனோட தான் வந்து நான் சிரிக்கிறாள் சோர்ஸோட. பாருங்க, ஆளோட வெள்ளை பார்த்தீங்களோ? இப்போ பாருங்கோ இங்கே, அப்பா எப்படி கடல் அடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. இந்த போட்டுலாம் பா பாருங்க. இந்த இப்படியான ஒரு கடல் அடிக்குள்ளே தான் இந்த போட்டுகள் வந்து தொழிலுக்கு போயிடும். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போட்டை வந்து நிறைய பேர் சேர்ந்து தள்ளி விடணும். அதில் பாருங்க, அந்த அவ்வளோ பேர் போயிடும். இந்த இவ்வளோ பேரும் சேர்ந்து தான் ஒரு போட்டை தள்ளி விடுவாங்க. ஸோ தனியாக போட் வந்து தொழிலுக்கு போகிறன்றது சரியான கஷ்டம். இந்த அடியில் பாருங்க எப்படி கடல் அடிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடற்கரையில் தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போடுறதுக்காண்டி வந்து நாங்கள் பாருங்கள். இந்த வாடியில் எல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய வாடி இருந்தது. அதில் வந்து இந்த கடலடியால் கொண்டு போய் இந்த டித்வாபியலால் கொஞ்சம் வாடிகளை கொண்டு போய் அதுக்கப்புறம் இந்த இதில் இந்த 1-2 வாடியெல்லாம் மிச்சம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த நாங்களோட மரங்கள் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் இழுத்து மேலுக்கு விடணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அலைன்ற சீட்டம் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அதில் அப்படி இருந்தால் போட் கொண்டு போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்படி உங்களுக்கு இந்த கடல் அடியை காட்டுறதுக்காண்டி இப்படி போய் கொண்டிருக்கோம். பாருங்க கடல் எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. இதுதான் மீனவர்களுடைய ஒரு கஷ்டமான வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். பாருங்க, இப்போ வந்து பின்னேரம். ஸோ நாங்கள் மாலை தான் வந்து நாங்கள் இந்த கடலில் பாருங்க, காலையில் கடல் அடிக்கிற அடியை விட பின்னேரத்தில் வந்து மாலையில் கடல் அடிக்கிற அடி தான் கூட. இந்த பாருங்க கடல் எப்படி அடிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வந்து மீனை வந்து வீசி பிடிக்க போகிறார், வீச்சு வேலை கொண்டு போகிறார்.
கிட்டத்தட்ட இதில் வீடியோவில் தெரியா நினைக்கணும் வந்தால் தெரியுது. அடுத்த இந்த எங்கட கடற்கரைன்னு அடுத்த ஏரியா கடற்கரைக்கு போகிறார். ஸோ அங்கே தான் போய் மீன் வீசி பிடிக்க போகிறார் அங்கரையில். இதில் வந்து ரொம்ப கடல் அடி கூடவா இருக்குது, அதனால் அவர் அங்கே போகிறார். பாருங்கோ கடல் அடின்னா சும்மா அப்படி அடிக்குது பாருங்க. இப்போ அதில் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வந்து இந்த முறிமுகம்னு சொல்லி சொல்கிறது. அதாவது வந்து ஊர் மலையில் இருக்கிற இந்த வெள்ளம் மழையினால் வந்த வெள்ளம் தேங்கி நிற்கிற தண்ணியை வந்து கடலுக்குள்ளே வெட்டி விடுறது. ஸோ அந்த முறிமுகத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அதை வெட்டாட்டி மலைக்கு வந்து தண்ணி கூட 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 ஊர் மனையெல்லாம் வெள்ளம் ஆயிடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் எங்களோட ஏரியாவில் வந்து தண்ணி வத்தையில். ஸோ பாருங்க எப்படி கடல் வந்து அடிக்குதுன்னு சொல்லி. மாரி காலத்தில் இப்படி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நார்மலாக வந்து குளம் போல் இருக்கும். மாரி காலத்தில் மட்டும்தான் இப்படி கடல் வந்து கொந்தளிக்கும் பாருங்க. எப்படி தண்ணி ஓடுதுன்னு சொல்லி பாருங்க இந்த வாய்க்காலில் இருந்து. அதாவது வாய்க்காலில் இது வந்து இந்த முறிமுகம்னு சொல்லி சொல்கிறேன். உங்களோட இடங்கள்ல என்னென்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க. பாருங்கள் அப்படியே ஊர்மனையில் இருக்கிற, அதாவது வந்து ஊர்மனையில் இருக்கிற தண்ணியில் வந்து கடலோட சங்கமிக்கிற இடம். இலங்கை ஆண்ட ஒரு மன்னன் சொல்லியிருந்தவர், ஒரு துளி நீரையாவது தான் பிரயோசனப்படுத்தாமல் இந்த கடலுக்கு அனுப்ப மாட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ தண்ணி இருந்தால் பாருங்க. இதில் நின்றாலும் இப்படியே இந்த கடலும் கடல் நீரும் இந்த எங்களோட ஊர்மனையில் இருக்கிற இந்த குளம், அங்கே குளத்து நீரும் இந்த கிராமத்து நீரும் வந்து ஒன்றாக சங்கமிக்கிற இடம் தான் இது பாருங்க. நான் இறங்கி காட்டுறேன் பாருங்க. இந்த இதுலாம் அப்படியே எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுன்னு சொல்லி பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் சொன்ன உங்களுக்கு உங்களோட ஊரில் என்ன பேருன்னு சொல்லி சொல்லுங்க. இதை வந்து இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச முறிமுகம்னு சொல்கிறது. ஸோ உங்களோட ஊரில் என்ன பேர் சொல்லி நம்ம சொல்லி எனக்கு தெரியல. பட் பாருங்க அங்கால தொழிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் போட்டு அந்த போட்டு இல்லைன்னா இதுதான் போக போகுது. உயிர்களை பணையம் வச்சு தான் வந்து இந்த கடல் தொழிலை நம்பி எவ்வளோ ஆக்கள் வாழினம். ஸோ பாருங்க இதுதான் வந்து இந்த குளம் மட்டும் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இந்த கடலுக்கு ஊர்மனைக்கும் இருக்கிற இடையில் இருக்கிற இந்த இப்படி தண்ணி தேங்கி நிற்கிற இடங்கள்லாம் குளம்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து மாலை காலத்தில் மட்டும் இப்படி தேங்கி நிற்கிற தண்ணி பாருங்க. அதோட இடத்துல இப்படி தண்ணி அடிச்சு இந்த நீர்வீழ்ச்சியில் இது தண்ணி வர மாதிரி இருக்குது பாருங்க. இந்த ஸோ அதில் போட்டெல்லாம் வந்து அந்த குட்டியில் கொண்டு வச்சிருக்கேன் பாருங்க. நான் உங்களுக்கு கடற்கரை காட்டு அந்த எப்படி தண்ணி அடிக்குன்னு சொல்லி. இது வந்து ஊர்மனையில் இருக்கிற தண்ணியில் வந்து அப்படியே இந்த வாய்க்கால் ஒன்று கொட்டிருக்கணும். அந்த வாய்க்கால் வழியாக இப்படியே வந்து அப்படியே இதால் போய் இந்த வாய்க்கால் போய் கடலோட சங்கமிக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கிறேன் அந்த கடலோட சங்கமிக்கிற இடத்த. ஸோ பாருங்கள் அவ்வளோ வடிவாக தான் இருக்குதுன்னு. அதில் இந்த கொக்கொண்டு பறக்க அந்த அவலத்துக்கிட்ட தான் இந்த ஊர்மனையிலேருந்து வர தண்ணியை வெட்டி விட்டுருக்கிற இடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி வந்து பாய்ஞ்சு வருது. ஸோ எனக்கும் ஆசை எங்களோட ஊரை அல்லது எல்லா இடத்தையும் வந்து உங்களோட ட்ரோன் வியூவில் காட்டணும்னு சொல்லி. ஸோ ஆனால் வந்து என்னட்ட இப்போதைக்கு ட்ரோன் இல்லை. எப்படியோ உங்களுக்கு நான் ட்ரோன் வியூவில் காட்டுவேன். கடற்கரை எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இயற்கையை வந்து யாராலையுமே எதுவும் செய்ய முடியாது பாருங்கள். கடல் எப்படி அடிக்குது. முன்னுக்கு போகிற ஆளுநரோட முதுகில் பாருங்க 2 கண் இருக்குது. அவருக்கு முன்பக்கம் கண்,
முதுகு பக்கத்தில் எங்கன்னு பாருங்க. என்ன இருந்து குட்டி? ஓமா டிஷர்ட்டில் கண்ணா. ஸோ பாருங்க, இப்போ நாங்கள் இந்த இடமெல்லாம் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருந்த இடம். இப்போ இந்த கடல் இந்த சீற்றத்தினால வந்து கரைக்கி இப்படி மண் நிறைய கொண்டு போட்டிருக்குது பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம். ஸோ பாருங்க, நினைக்கிறேன் மூங்கில் மரம். அங்கால வேறு இந்த தென்னை வேர்கள், தென்னை மரங்கள்லாம் கிடக்குது. அந்த அதில் இன்னொரு அடையல் இருக்குது பாருங்க, ஒத்தி வந்துருக்குது அந்த மரங்கள் கடலில் இருந்து வர்றது. அங்கால சவுக்க மரம் நிற்கிது. ஸோ நிறைய பேர் பட்டம் கட்டுறதுக்கெல்லாம் மூங்கில் வாங்குவீங்க. ஸோ இப்படி கடலடி நேரங்களில் ஒத்தி வர மூங்கில்களும் இருக்குது. சில நேரம் ஏற்கனவே தாங்களோட தேவைக்கு வச்சிருக்க மூங்கில்களும் இங்கே விற்கிறப்ப. ஸோ பாருங்க, இந்த அதில் மூங்கில் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருந்த மாதிரி இந்த கடலடி நேரத்தில் வந்து போட்டுகளை கொண்டு வந்து இப்படி புட்டியான இடங்கள்லாம் இப்போ வெளியேன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடலோட போயிடும் அவர்களுடைய கடல் உபகரணங்களும் நீர் உபகரணங்களும் போட்டுகளும். ஸோ அதனால் பாருங்கள் எல்லாத்துக்கும் மேலாம் வச்சிருக்கேன். கடல் எப்படி அடிக்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டணுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த அதில் ஒரு போட் இருக்குது பாருங்க. இதில் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி நின்றது. நான் உங்களுக்கு காட்டின மாதிரி அந்த முறிமுகம் வந்து வெட்டிட்டு காட்டி இப்படி இதில் எல்லாம் தண்ணி இதுதான் ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ இந்த தண்ணிக்குள்ளே போய் காட்டி போட்டுனான். ஸோ அதில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி எதுவுமே இல்லை பாருங்க. ஊர் மனைகளுக்குள்ளே இருந்து தண்ணி ஸோ இங்கால எல்லாம் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே எல்லாம் வத்திட்டு ஓரளவுக்கு. வீடு ஊர் மனைகள் வந்துட்டுது. ஸோ இயற்கைன்றது ஒரு அழகு தான், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த அதே இயற்கை வந்து சீற்றம் கொண்டால் மனிதர்களால் தாங்கவும் முடியாது.